The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணேன், நான் அந்த கல்யாணத்துக்கு வரேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ன உடனே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய பாக்ஸ், நல்லா அவ்வளோ பெரிய பாக்ஸ் உங்களுக்கு அதை ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த பாக்ஸை வந்து ரிலையன்ஸோட இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலிமா என் வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. உங்கள் கூட யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க சார் அங்கே? ரஜினி சாரும் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, கிரேட் காளி, ஜான்சேனா இவங்களாம் இருக்காங்க அங்கே. நானும் கிரேட் காளி அவங்க பேசிட்டு நான் அறிமுகப்படுத்திட்டேன். கிரேட் காளி கிட்ட சண்டை போடலாமான்னு கேட்டேன். 2 lakhs ஆகும்னு சொன்னார் என்கிட்ட. நாளைக்கு வச்சுக்கலாம் ஃபைட்டுன்னு சொன்னேன். மறுநாள் காலைல ரூம் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பயந்துட்டார் போல எங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு. ஒரு 10,000 பேராவது அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம். பட்டு வந்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி நின்றவங்க பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்லேருந்து, ஒரு IAS ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் வந்து லைனில் நிற்கிறாங்க. 4 பேருக்கு வந்து ஸ்கேனரில் லைனில் நிற்க வச்சுருக்காங்க. அதனால வந்து நான் இந்த ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவேன். அங்கே மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் இருக்கா மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து தள்ளி நிற்கிறாரு. இவர் கூட பிறந்த தம்பி அனில் அம்பானி யாரோ மாதிரி வந்து போகிறாரு. சில விஷயங்களை பார்க்குறப்ப புரியலை. என்னென்ன சார் சாப்பிட்டீங்க? ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டேன். ரூமுக்கு வந்துட்டோன்னே திருப்பி கூப்பிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒரு காக்டெயில் பார்ட்டி இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன். நான் 30 பேர் வந்து உட்காந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. 30 பேர் 20 பேரை பார்த்துக்கிறான். உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ஃபுட்டு வேணும், என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நைட்டு 9-10 மணிக்கு ஆரம்பித்தாங்க. காலை 4 மணி வரணும். உங்கள் கூட இந்த 20 கெஸ்ட் யார் சார்? இல்லை, அது எல்லாமே VIP, அது சொல்லக்கூடாது. இந்த பார்ட்டியில் என் கூட ஒரு முக்கியமான ஆளாக இருந்தாங்க. எல்லாரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடிச்சாங்க. ஸ்டேஜில் போய் பார்த்தீங்களா சார்? அம்பானி சார் கிட்ட பேச, ஐம் கம் ஃப்ரம் தமிழ்நாடு சார், ஐம் ஆக்டிங் இன் தேவர் ஃபிலிம் மூவி சார், யூ நோ தேவர் சார்னா, தேவர் ஐ நோ அப்படின்னாரு. யூ நோ சுபாஷ் சந்திர போஸ்? எஸ் ஐ நோ சுபாஷ் சந்திர போஸ், ரைட் ஹேண்ட் இஸ் அவர் தேவர் சார் இன் தமிழ்நாடு. அப்புறம் அவன் கூட்டு தோல் மேலே கை போட்டு மை டியர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி, அவர் ஹம்பிள்னஸ் தான் இந்த உயரத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கு. இதுவரெல்லாம் அவர் கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. ஒரு மாநிலத்துக்கு 5000 ஏழைகளை தேர்ந்தெடுத்து 5000 பேருக்கு நீங்கள் இலவசமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கிற அன்றைக்கி ஆனந்துக்கு கல்யாணம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வரலாற்றில் பதிஞ்சிருப்பீங்க. இது என்னுடைய கருத்து. ஆனந்துக்கு வந்து நான் இதை சொல்ல போகிறேன், நிச்சயமாக நான் சொல்லுவேன். அம்பானி வீட்டு கல்யாணம் உலகமே திரும்பி பார்க்க வச்ச கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு இன்விடேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எப்படி உங்களுக்கு இன்விடேஷன் வந்தது சார்? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இன்விடேஷன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் இந்த பதில் போவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து மும்பைக்கு அடிக்கடிக்கு போவேன். என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மும்பையில் இருக்காங்க. தாஜ் பேலஸ்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு நிறைய டைம் நிறைய விஷயமா போகிறப்ப ஒரு தடவை முகேஷ் அம்பானி சார் வந்திருந்தார். அவர் ஒரு மீட்டிங் விஷயமா அங்கே வந்திருக்கப்போ அவரை மீட் பண்ணப்போ, நான் சொல்கிறது வந்து ஒரு 10 years முன்னாடி, அப்போ மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் படத்துலாம் நடிக்கலை. அப்போது சாதாரணமாக மற்ற பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ பேசிகிட்டு இருக்கப்போ, அப்போது வந்து ஆனந்த் கூட இருந்தாப்புல. அப்போ ஆனந்துக்கிட்டே நான் பேசினேன். ஆனந்துக்கிட்ட பேசி இது மாதிரி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்னுடைய பேர் இதுன்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டேன். அப்போதுலேருந்து எப்போ வந்தாலும் அவருடைய இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் டச்லேயே இருப்பேன் கூட. இன்னொரு வாட்டி இதே மும்பையில் வந்து அவங்க ஒரு ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க, ஒரு முக்கியமான வீட்டு ஒரு ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ பார்த்து நான் பேசி திருப்பியும் நான் யாருன்னு அவருக்கு அடையாளப்படுத்திட்டேன். அடையாளப்படுத்தினோன்னே என்னை மெயினில் ஆனந்த் வச்சுக்கினாப்புல, பஷீர்னு சொல்லி என்னை மெயினில் வச்சுட்டாப்புல. இப்போ அவங்க மேரேஜ் நடக்கிறப்போ நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போது நான் இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணேன், நான் அந்த கல்யாணத்துக்கு வரேன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ன உடனே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய பாக்ஸ், நல்லா அவ்வளோ பெரிய பாக்ஸ் உங்களுக்கு அதை ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த பாக்ஸை வந்து அவங்களுடைய இங்கே ரிலையன்ஸோட இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலிமா என் வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. உங்கள் வீட்டுக்கே வந்துச்சு? ஆமாம், ஓகே. என் வீட்டுக்கு கொடுத்து விட்டேன். அதை பிரித்து பார்த்துட்டு அதில் என்ன கேட்டிருந்தாங்க, உங்கள் பேர், உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கு நான் மெசேஜ் பண்ணிவிட்டேன், யார் யார் வர போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு. நான் மட்டும் தான் வர போகிறேன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், எந்த ஃப்ளைட்டில் வரணும்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக ஐட்னரி டீட்டெயில் கொடுத்தாங்க எனக்கு. நீங்கள் இத்தனை மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அவங்க 2 நாள் பின்னாடி தான் வர சொல்லியிருந்தாங்க. நான் இல்லை, நான் முன்னாடியே வருவேன்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து 11ஆம் தேதியே கிளம்பிட்டேன். அவங்க ஆக்சுவலாக எனக்கு வந்து 12ஆம் தேதி தான் ஃப்ளைட் போட்டிருந்தாங்க. நான் அந்த ஃப்ளைட்டில் போகல. நானே ஃப்ளைட் இங்கேருந்து ஃப்ளை பண்ணி 16ஆம் தேதி போயிட்டு அவங்க எந்த ஹோட்டல் செக்இன் சொன்னாங்களோ, ட்ரைடன்ட்னு ஒரு ஹோட்டலு. இது வந்து ஜியோ சென்டருக்குள்ளே தான் அந்த ட்ரைடன்ட் ஹோட்டல் இருக்குது. ஓ, அந்த சென்டருக்குள்ளேயே அந்த ஹோட்டல்? அங்கே ஒரு 5-6 ஹோட்டல் இருக்குது. அதில் இதுவும் ஒரு ஹோட்டல், ட்ரைடன்ட்னு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் என் ரூமில் செக்இன் பண்ணிட்டேன். 1005 என் ரூம் நம்பரு, 10th floor. இங்கே நான் செக்இன் பண்ணிட்டோன்னே
இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்ப்போம்ல, பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் கார்லேயே அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோடனே அவங்க ஃபுல்லாக ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த ஏரியாவே கொண்டு வந்துட்டுருக்காங்க. மழை பெஞ்சிட்டே இருக்குது, 24x7 மழை பெஞ்சிட்டே இருக்காங்க. இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு கூட போக முடியாது அவங்க கண்ட்ரோல் இல்லாமல். அந்த ஹோட்டலில் இருக்கிறதுனால எங்களை ஃப்ரீயாக விட்டாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளவே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். என்னென்ன கேட் நம்பர் இருக்குதுன்னு மொத்தம் 21 கேட் வச்சுருந்தாங்க. கேட் 1, 2, 3, 4ன்னு சொல்லி 21 கேட்டு. இந்த 21 கேட்லேயும் யார் யார் எந்தெந்த கேட்டில் அனுப்பணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்தந்த செலிபிரிட்டி இந்தந்த கேட்டில் தான் வரணும்னு ஃபுல்லாக டிசைட் பண்ணி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து அவங்க ரிலையன்ஸுடைய செக்யூரிட்டியே இருக்காங்க. அவங்களுக்கு மேலே வந்து அமெரிக்கன் செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. அமெரிக்கன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கப்போ என்னென்னா அவங்க யார் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ப்ரோட்டோக்காலோடு தான் அங்கே போக முடியும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பில். அந்த ஸ்கேனரை நீங்கள் காமிச்சிங்கன்னா உள்ளே போயிடலாம். இல்லைன்னா போக முடியாது. யாராக இருந்தாலும் அவன் தடுத்து நிறுத்திடுறான். சார் கிவ் யுவர் ஸ்கேன் சார் ப்ளீஸ்னு கேட்குறான். நீங்கள் ஸ்கேன் காட்டினா மட்டும் தான் போக முடியும். இதே ஸ்கேன் போய் உள்ளே போய்ட்டு இன்னொரு வாட்டி வாட்ஸ்அப்பில் அமைச்சு திருப்பி காட்டினா அது போக முடியாது. அது மாதிரி தான் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஏர்போர்ட்லாம் இப்போ வந்துடுச்சு. இதே சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. பட் அங்கே வந்து கிஃப்டெல்லாம் எதுவும் கொண்டு போக முடியல. ஓகே அது சம்திங் அதெல்லாம் கொண்டு போக முடியல. பட் ஏதாவது திங்ஸ் கொண்டு போகலாம். ஏதாவது கோல்டு காயின் அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் அது கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. பட் அங்கே போய் ரூமில் போய் செக்இன் ஆனவுடனே எங்களுக்கு வந்து ஹோட்டல்லையே வந்து ரிலையன்ஸுடைய டேபிள் ரிசப்ஷன் பக்கத்துலேயே ரிலையன்ஸ் ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்லேயே இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் வச்சு எல்லாமே காஸ்ட்லி கார் தான். பென்ஸ்லேருந்து பிஎம்டபிள்யூலேருந்து ஆடிலேருந்து என்னென்ன தரத்துக்கு ஏற்ற மாதிரி காரை பிரித்து அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க காரில் தான் போக முடியும். நம்ம ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணோடனே அவங்க சொல்லிடுறாங்க, சார் உங்களுக்கு வந்து இது கோல்குண்டான்னு ஒரு லான்ச் இருக்குது சார். அந்த லான்ச்சில் நீங்கள் என்ன வேணால் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வரும்போது மேரேஜ் வரும்போது நீங்கள் வந்துடுங்க சார். என்ன வேணுமோ சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே போயிட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. உங்கள் கூட யாரெல்லாம் தங்கியிருந்தாங்க சார் அங்கே? நான் அது வரைக்கும் பார்க்கல. யார் யார் என் கூட தங்கியிருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் முன்னாடி போயிட்டேன். 11ஆம் தேதி போயிட்டேன். நைட்டு போயிட்டு கீழே ரிசப்ஷனில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். யாரெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க. ரொம்ப டயர்டாக இருந்தார். அவரும் அவங்க ஒய்ஃப் அப்போ தான் டான்ஸ் ஆடிட்டு வராரு. டான்ஸ்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? ரஜினி சார் டான்ஸ். அவரும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. அவர் உடம்பு முடியல பாவம். வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாங்க. எழுந்து விஷ் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய டெப்டி சிஎம் சிவகுமார் சார், தமிழ்நாட்டுடைய டெப்டி சிஎம் ஓ பன்னீர்செல்வம் சார் அவங்க சன்னு, இவங்க எல்லாமே அங்கே ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. எனக்கு தெரியாது. பட் காலைல நான் பிரேக்ஃபாஸ்ட் போகலான்ட்டு போனால் இவங்க எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி WWல வந்து கிரேட் காலி ஜான்சனா இவங்களாம் இருக்காங்க அங்கே. கிரேட் காலி கூட தான் போய் நான் சாப்பிட்டேன். நானும் கிரேட் காலி அவங்க பேசிட்டு நான் அறிமுகப்படுத்திட்டேன். கிரேட் காலி கிட்ட சண்டை போடலாமான்னு கேட்டேன். 2 lakhs ஆகும்னு சொன்னார் என்கிட்ட. நாளைக்கு வச்சுக்கலாம் ஃபைட்டுன்னு சொன்னேன். மறுநாள் காலைல ரூம் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பயந்துட்டார் பொழுது என் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு. என் வீட்டுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் என் கூட ஃபைட் பண்ண போகிறேன்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் கத்துறாங்க, ஐயோ அவங்களாம் போடாதீங்க மோசமான. அவர் நேரில் எப்படி சார் இருந்தார்? 7 அடி இருப்பார் சார். இந்தியன் டாலஸ்ட் மேனாக இருந்தார் தான். பட் அவர் கை கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய கை இருக்குது அவருக்கு. பட் அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம பேசுகிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாப்புல. பட் அவர் மைண்ட் வேறு எங்கேயோ வச்சுட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா ஹோட்டலில் வந்து ஒரு மரத்தை அடித்து கையிலே அடிச்சிட்ருக்காப்புல காலைல எக்ஸசைஸ் பண்ணி. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கல்யாணம் மீடியா முழுவதும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த கல்யாணத்தை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை போய் பார்க்கணுன்ட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அதனால தான் நானே இன்விடேஷன் கேட்டு வாங்கி நான் போனேன். உள்ளே போகிறது எப்படின்னு ஒரு டைமும் திக்குன்னு இருந்துச்சு. சரி எப்படி போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டேன் எப்படி தான் போகணும் என்னான்னு சொல்லிட்டு. நான் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எந்தெந்த கேட்டு எங்கெங்கே போகணும் எப்படி போகணும் என்னான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கே இருந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பசங்க எல்லாமே வந்து நம்ம ஊருக்காரங்க, தமிழ்நாட்டு பசங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒரு பாய் முஸ்லீம்ஸ் பசங்க. அவனுங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க கோஆர்டினேட் பண்ணாங்க, சார் இத்தனை மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, வந்தோடனே இந்த காரில் போங்க சார், இந்த காரில் ஏறுங்க, இப்படி போங்கன்ட்டு எல்லாமே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா சாம்சங்குடைய சிஇஓ அவரை மட்டும் உள்ளே அமிச்சாங்க. அசிஸ்டன்ட் சிஇஓக்கு வந்து அவருக்கு ஸ்கேனர் இல்லைன்னு வெளியே அமிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள். அவருக்கே ஸ்கேனர் எல்லாம் ஃபோன் வெளியே அமிச்சிட்டான். அப்படின்றப்போ நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஸ்கேனர் இருக்குதான்னு பார்த்துட்டே இருக்குது. அலைஞ்சி போச்சுன்னா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்புறம் ஒருத்தர் வந்தார், ஒரு காஸ்டியூமர் மாதிரி.
வந்து அளவுலாம் எடுத்தார். நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கிட்ட அம்பானி சார் என்ன கலர் போட போகிறாருன்னு கேட்டேன். சார் அவங்க லைட் க்ளோஸ் தான் சார் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பையன்கிட்ட. அதே கலர் பண்ணுன்னு சொல்லி அங்கேயே உங்களுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம். ஓகே. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு அது பிடிக்கல. எனக்கு அவர் போடுற கலர் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதே கலர் தான் அனந்தம் போட்டாப்புல. அதனால் நாங்கள் 3 பேரும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி மேட்ச் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வண்டியில் ஏறிட்டேன். ஏறி மேரேஜ் அன்றைக்கி மோடி வராரு. பயங்கர செக்யூரிட்டி அன்றைக்கி. மற்ற நாள் செக்யூரிட்டியோட அன்றைக்கி செம்ம செக்யூரிட்டி மோடி வராருன்னு சொல்லிட்டு. சரி மோடி வரும்போது நம்ம போகக்கூடாது, மோடி வந்து போனவொடனே போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் போனால் ரொம்ப செக்யூரிட்டி ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் மோடி அங்கே வந்ததும் தெரில, போனதும் தெரில. அந்த அளவுக்கு சாஃப்டாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. பட் இப்போ உள்ளே போகிறப்ப ஸ்கேனர் கேட்டாங்க. எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க மோடி வந்து போகிற அளவுக்கு? எனக்கும் ஹோட்டலுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் திறந்தா லைவில் வந்துகிட்டே இருக்கல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது அவர் வந்து போயிட்டவுடனே வெளில போனவுடனே நான் போயிட்டேன். போனவுடனே ஸ்கேனர் காட்டினேன். ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளிலேருந்து உள்ளே போகிறதுக்குள்ளே தப்பையாக நனைஞ்சிட்டோம். அவ்வளோ ஹீட், அவ்வளோ பப்ளிக் இருக்கிறதுனால. உள்ளே போனவுடனே அப்படியே உள்ளே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அப்படியே இதுவரையிலும் நான் எந்த செட்டையும் கனவுல கூட பார்த்து கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஜியோ சென்டர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுற மேரேஜ் இதுதான். அந்த ஜியோ சென்டருக்கு 10 கோடி ரூபா வாடகை வாங்க போகிறாரா சொல்லியிருக்காரு. இப்போ அவர் 10 கோடி ரூபா வாடகை வாங்க போகிற இந்த மேரேஜுக்கு அப்புறம்னு இப்போ 6 மாதத்துக்கு புக் பண்ணிகிட்ருக்காங்க. 10 கோடி கொடுத்து அங்கே ரிசப்ஷன் பண்ணுறதுக்கு 6 மாதத்துக்கு இப்போயே புக் பண்ணியிருக்காங்க மும்பையில். இல்லை போய் பார்க்குறப்ப நம்ம சொர்க்கம் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. அங்கே உள்ளே போனோடனே அதாவது சார் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணுறாங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்னொன்று பண்ணுறாங்க, அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்கு இன்னொன்று பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் மேட்லேருந்து வைக்கிற ஃப்ளவர்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணுறான் டோட்டலாக. 3 டேஸுமே அங்கே இருந்தீங்களா சார்? ஆமாம், நான் 4 டேஸ் இருந்தேன். டோட்டலாக வந்து 24/7 அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்குது. பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று விடாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு குறைஞ்சது ஒரு 10,000 பேராவது அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம். பட்டு வந்தவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி நின்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்லேருந்து, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, இவங்கெல்லாம் வந்து லைனில் நிற்கிறாங்க. 4 பேருக்கு வந்து ஸ்கேனர் லைனில் நிற்க வச்சுருக்கான். நீங்கள் ஸ்கேனில் தான் போக முடியும். அதாமல் வந்து நான் இந்த ஸ்டேட்டோடைய சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுது. நான் ஒடிசாவோட சீஃப் செக்ரட்டரி, என்னையே உள்ளே விட மாட்டீங்களா, என்கிட்ட ஸ்கேனர் நான் வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே ஒரு ஆஃபீஸர், ஒடிசா ஆஃபீஸர் வந்து அந்த அம்மாவை அடையாளப்படுத்தி அப்புறம் போயிட்டு ஸ்கேனர் உள்ளேருந்து அவர் அமுச்சு வச்சார். அந்த அம்மாவுக்கு நம்பர். ஸ்கேனர் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி. அதனால் இங்கே பொதுமக்கள் யாருமே உள்ளே வர முடியல. அவங்க யாரை கூப்பிட்டாங்களோ அவங்க மட்டும்தான் வர முடிஞ்சது. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு போனால் கூட உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் போனீங்க? நான் ஒரு ஆள் தான் போனேன். அங்கே உள்ளே போனோன்னே நம்ம ஆளுங்க நிறைய பேர் பார்த்தேன். நான் அங்கே டெப்டி சிஎம் ஓபிஎஸ் சார், அவங்க சன் நிறைய வந்திருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தேன். ரஜினி சாரை பார்த்தேன், ஜான்சனாவை பார்த்தேன், அப்துல் ரோசிக்குன்னு ஒரு ஷார்ட்டாக ஒருத்தர் இருப்பார், ஒரு செலிப்ரிட்டி, அவரை மீட் பண்ணேன். தோனி அவர்களை பார்த்தீங்களா? தோனி நான் பார்க்கலாங்க, வீடியோவில் தான் பார்த்தேன். பட் என்னென்னா ஒரு பெருங்கூட்டம். அந்த பெருங்கூட்டத்தில் யார் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா எல்லாருமே சாதாரண ஆள் கிடையாது. வேர்ல்டில் இருக்க எல்லா செலிபிரிட்டியும் அங்கே வந்திருப்பாங்க. ஆமாம் சார். இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செலிபிரிட்டிஸ் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபேஸ்புக் உடைய ஓனர் வந்திருக்காரு. அவர் வந்து 300 கோடி ரூபாயில் ஜெட் விமானத்தை வந்து கொடுத்துருக்காரு, பரிசாக கொடுத்துருக்காரு கிஃப்டாக. அது மாதிரி ஒவ்வொருத்தர் பேரும் கோடான கோடி கணக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டேஜில் பார்த்தா ஸ்டேஜில் இருக்கவங்களாம் சிம்பிளாக இருக்காங்க. அம்பானி எப்படி இருப்பாரோ அவர் ரொம்ப வெரி வெரி சிம்பிளாக இருக்கார். அந்த கல்யாணம் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் அவங்க ஜொல்லு காஸ்டியூம்ஸ் சொன்னால் அப்படி இருக்கலாமே தவிர அவங்கக்கிட்ட எந்த ஆடம்பரமும் இல்லை. ஆனால் நாங்கள் பார்த்த ஒரே விஷயம் என்னென்னா, குஜராத்துடைய கலாச்சாரம் அங்கே தென்பட்டது. குஜராத்துடைய கலாச்சாரம்னா நம்ம கல்யாணத்தில் வந்து அடுத்தவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம், நிற்போம், எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அங்கே யார் போனாலும் ஒரு கெஸ்ட்டு வந்தார்னா இப்படி டான்ஸ் ஆடணும், அவங்களும் ஆடுவாங்க, இவங்களும் ஆடுவாங்க. இதுதான் அவங்க கலாச்சாரமாக இருக்குது. இதனால தான் போனவங்க எல்லாத்தையும் அவங்க ஆட வச்சாங்க. இது அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கிறதுனால அங்கே போனவங்க எல்லாமே ஆடினாங்க. 2 நிமிஷம் ஆடுறாங்க, போயிடுறாங்க. இதே மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இத்தனை பேரையும் பார்க்குறப்ப இந்தியா வந்து ஏழ்மையான நாடுன்னு சொல்கிறேன். நிச்சயமாக இது ஏழ்மையான நாடு கிடையாது. இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், அவன் இந்தியாவில் இருக்கான், அவன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கான், இந்தியாவில் தொழில் பண்ணி பெரிய ஆளாக இருக்கான்றப்போ ஒரு பெரிய கர்வம். இந்தியன் வந்து போர் கண்ட்ரி கிடையாது, இந்தியா வந்து ஒரு பெரிய வசதியான நாடு தான் அப்படின்ற ஒரு கர்வம் எனக்கு இருக்குது. இந்த கல்யாணத்து மூலியமாக எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஆமாம், இன்றைக்கி அவருடைய இமேஜை வந்து இந்த கல்யாணத்து மூலிமா அம்பானி வந்து தன்னுடைய இமேஜை வந்து உயர்த்திட்டார். அவர் யாருன்னு அடையாளப்படுத்திட்டார். எவ்வளோ பெரிய ஸ்டாரை கூப்பிட்டு வந்து வீட்டு கல்யாணத்தை ஆட வச்சுட்டாரு, சர்வீஸ் பண்ண வச்சார், சாப்பாடு போட வச்சார்.
அப்படின்றப்ப இது அவருடைய உயரத்தை காட்டுது, அவருடைய பணபலத்தை காட்டுது. 5000 கோடி ரூபா செலவாச்சுன்னு சொல்கிறாங்க, பட் அவ்வளோ ஆயிருக்காது, அதுக்கு மேலே ஆயிருக்கும். ஏன்னா பார்க்குறப்பே நமக்கு அது பார்க்குறப்போ தெரியுது இல்லையா சார், ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க, இவ்வளோ பெருசாக கொண்டாடி இருக்காங்க, 3 நாள் கல்யாணம். அவர் 10 கோடி ரூபாய் அந்த மகாலுக்கு வந்து ஒரு நாளைக்கு டிசைன் பண்ணுறாரு. ஆனால் அவங்க இப்போ செலவில் வந்து 3 கோடி தான் செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. மகாலுக்கே 10 கோடி செலவுன்னா மற்றெல்லாம் எங்கே போயிருக்கணும் பார்த்துங்க. பட் இவ்வளோ பெரிய செலவு பண்ணி ஒரு ஆடம்பரமாக தன்னுடைய பையனுக்கு கடைசி கல்யாணம்ன்றதுனால அந்த ஃபேமிலியில் அந்த பையனுக்கு அவர் சிறப்பாக பண்ணி வச்சுருக்காரு. அங்கே மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டிஸ்ட்ரிபியூட் இருக்கா மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து தள்ளி தள்ளி நிற்கிறாரு. இவர் கூட பிறந்த தம்பி அனில் அம்பானி, அவர் வந்து யாரோ மாதிரி வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி அங்கே தெரிஞ்சிச்சு. சில விஷயங்கள் நம்ம பார்க்குறப்ப புரியலை, குடும்பத்துக்குள்ளே சில நிறைய வீடியோஸ்லாம் கூட அந்த மாதிரி போட்டு. ஆமாம், ஐயோ அவர் வந்து ரொம்ப லாஸ் ஆகிட்டார். அனில் அம்பானி லாஸ் ஆகி ஐபிலாம் கொடுத்துட்டாரு. இப்போ அவர் அண்ணங்கார இத்தனை கோடியில் கல்யாணம் பண்ணுறான், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையன்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கும் அவர் உள்ளுக்குள்ளே. அதனால் அந்த காட்சியை வந்து நான் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்களா? ஆமாம், அந்த இடத்துல பார்த்தேன் நான். பட் அது எல்லா ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயந்தான். இருந்தாலும் அம்பானியும் அனந்தும் வந்து உலகம் உள்ளவரை மறக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி, அதுவும் கல்யாணத்தை பண்ணால் கூட சார் எல்லாம் மீடியா ஃபுல்லாகவே அங்கே தான் சார் இருந்துச்சு. எல்லா மீடியாவும் செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா நிற்க வச்சு, இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாத்தையும் வச்சு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு இதில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இதை அப்டேட் பண்ண வச்சு, யார் ஃபோன் திறந்தாலும் உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ திறந்தாலும் வந்துகிட்டே இருக்குது. இது ஒரு வகையில் வந்து தன்னை பிரபலப்படுத்தி கொள்றதுக்காகவும் இருக்கலாம், அவர் யாருன்னு காட்டுறதுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பணம் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்பானியோட பெரிய பெரிய பணக்காரர்லாம் இந்தியாவில் இருக்கான். டாட்டாலாம் வந்து பெரிய பணக்காரர், அவர் ஆதியிலேருந்து இருக்கார். நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்கிறது நான் பார்த்துருக்கேன். அவர் உதவி செய்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு. பட் அம்பானி சார் இதுவரையிலும் புவர் பீப்புளுக்கு உதவி செஞ்சு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. மும்பை மாநகரத்தில் வந்து நிறைய ஸ்லம்ஸ் அதிகம் சார், ஏழைங்க ரொம்ப அதிகம், ரொம்ப சுற்றி ஸ்லம் தான் இருக்கும் அந்த ஊரை சுற்றி. சார் கல்யாணம்னா நம்ம எல்லாருமே இந்தியன் கல்ச்சர் படி ஃபுட்டு தான் நம்ம நல்லா பார்ப்போம். அங்கே என்ன மாதிரி ஃபுட்லாம் சர்வ் பண்ணாங்க சார்? இப்போது உள்ளே போனவுடனே அது எங்கே போய் சுற்றி எப்படியாவது போய் அவங்க கூட ஏறி எனக்கு ஃபோட்டோ எடுத்துடணும், நம்ம வந்ததுக்கு ஒரு பதிவு பண்ணோம் அப்படின்னு ஃபோனை வந்து வாங்கிட்டாங்க, எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஃபோனை கொண்டு போயிட்டேன் உள்ள, பட் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் வரலாம் ஃபோனை யூஸ் பண்ணலாம், உள்ளே போனால் ஃபோன் அலௌடு கிடையாது. உள்ள ஃபோன் அலௌடு இல்லை, அவங்களே வச்சுருக்காங்க, மீடியாவில் தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பெரிய செலிபிரிட்டிஸ் எடுக்கிறப்ப அவங்களால தடுக்க முடியல, நம்மளாம் எடுக்கிறப்ப வந்து தடுக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. பட் நான் போய் ஃபோட்டோஸ் நிறைய பேர் கூட எடுத்தேன், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வரல, ஒன்று ஒன்றா வரும். பட் அங்கே போன உடனே சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அதனால் அப்படியே உட்காந்துட்டே இருந்து ஒரு பெரிய விஐபி ஒருத்தர் வந்தார், அவரு கூடவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விஐபி, நம்ம சாதாரண ஆள். நம்ம உள்ளே போயிட்டுன்றப்போ அவர் கூடயே ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் எங்கே சாப்பிட போனாலும் அவர் கூட போயிட்டேன். அங்கே போய் உட்கார்ந்தவொடனே தெரிஞ்சிச்சு நம்மளுக்குன்ட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு டேபிள் ரெடி பண்ணி எல்லாமே கோல்டு பிளேட்டடில் பண்ணி, ஃபுல்லாகவே கோல்டு பிளேட்டட் பண்ணி, அதாவது வேர்ல்டில் என்னென்ன அது பெஸ்ட்டு ஃபுட் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் எது பெஸ்ட்டு அது அங்கே இருக்குது, ஆந்திராவில் என்ன பெஸ்ட்டு அது அங்கே இருக்குது, கர்நாடகாவில் என்ன பெஸ்ட்டு அது அங்கே இருக்குது. அது மாதிரி இது எல்லா பெஸ்ட்டையும் வச்சுருக்கான். இது போக வேர்ல்டில் இருக்க ஃபுட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபுட்டில் என்னென்ன அது பெஸ்ட்டு, எது பெஸ்ட்டோ அது எல்லாத்தையும் வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. பொஃபே மாதிரியா சார்? இந்த பொஃபே பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க, நம்ம இஷ்டம் தான். அது நம்மளுக்கு ஆள் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 பேர் கொடுக்குறான், அவர் 2 பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வாங்க. ஓ, ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 2 பேர் வேலை செய்வாங்க. 2 பேர் செய்வாங்க. இதெல்லாம் முடிஞ்சு சாப்பிட முடியல. அங்கே போயிட்டு என்னென்ன சார் சாப்பிட்டீங்க? நான் ஃபுல்லாகவே நார்த் இந்தியன் டிஷ் தான் சாப்பிட்டேன், நான்வெஜ் சாப்பிடல, வெஜ் தான் சாப்பிட்டேன். ஃபுல்லாக நார்த் இந்தியன், பானிபூரி அது இது. நாங்கள் நம்ம சாப்பிடாத விஷயங்கள் தான் சாப்பிட முடியும் அங்கே போய்ட்டு. அதெல்லாம் சும்மா லைட்டாக சாப்பிட்டு அவர் கூட வந்துட்டேன். ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டேன். பட் ரூமுக்கு வந்துட்டோன்னே திருப்பி கூப்பிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஒரு காக்டெயில் பார்ட்டி இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சார் நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் நான். சரி போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஒரு பெரிய ஹால், எப்படியும் வந்து ஒரு ஏக்கரில் இருக்கும் அந்த ஹால் மட்டுமே. அந்த ஹாலில் வந்து மொத்தமே ஒரு 20 கெஸ்ட்டு தான் சார். 20 கெஸ்ட்டுக்கு ஒரு 30 பேர் வந்து உட்காந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. 30 பேரும் 20 பேரை பார்த்துக்கிறான். உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ஃபுட்டு வேணும், என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு
எங்களுக்கு நைட்டு 9-10 மணிக்கு ஆரம்பித்தாங்க, காலை 4 மணி வரணும். உங்க கூட இந்த 20 கெஸ்ட் யார் யார் சார் இருந்தாங்க? அது எல்லாமே விஐபி, அது சொல்லக்கூடாதுல்ல. இந்த பார்ட்டியில் என் கூடவே ஒரு முக்கியமான ஆளாக இருந்தாங்க. எல்லாரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குடித்தாங்க. பட் என்னென்னா அவங்க குடிக்க முடியாத ஆள் கிடையாது, எல்லாமே கோடான கோடி பணம் வச்சுருக்கவங்க தான். பட் அன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அம்பானியோடைய பணத்தில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க சாப்பிட்டாங்க. இதை வந்து ஒரு பதிவாக பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்டப்போ, நான் வெளில வரும்போதே என் ஃபேஸ்புக் பதிவில் போட்டேன். என்னுடைய மன குமுறல் என்ன, இதை பார்த்தோன்னே என்னுடைய ஆதங்கம் என்னன்னு சொல்லி பேசியிருக்கேன். என்ன இருந்தாலும் சார், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் இனிமேல் நடக்காது. அனந்துக்கும் அந்த ராதிகாவுக்கும் உள்ள உறவு என்னன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே அவனை லவ் பண்ணிகிட்ருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்கிறேன், சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ராதிகாவுடைய ஃபேமிலியோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 1500 கோடி தான். அவங்களுடைய சொத்து மதிப்பே 1500 கோடி. பட் இவர் 5000 கோடி கல்யாணம் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இவங்க மனசுக்குள்ளே வராமல் இந்த உலகமே திரும்பி பார்த்த இந்த தம்பதிகள் வந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எப்படி நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேடையில் பார்க்குறப்போ அனந்த் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான், பச்சை குழந்தை மாதிரி தான். அவனுக்கு எதுவுமே இது கள்ளங்கபடமே தெரியாது. அந்த உடம்பு பெரிய உடம்பு இருக்க மாதிரி பெரிய மனசு தான். யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் பணக்காரன், யார் ஏழை, எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுப்பாப்புல. அதனால் அவனுக்கு கள்ளங்கபடமற்ற அந்த அனந்துக்கு வந்து ராதிகாவும் சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஸ்டேஜில் போய் பார்த்தீங்களா சார், பேசுனீங்களா? பார்த்தேன். பட் செக்யூரிட்டி ரொம்ப இருந்ததுனால ஒரு 10 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. பட் நான் பார்த்து பேசிட்டேன். என்ன சொன்னாங்க சார்? அம்பானி சார்கிட்ட பேச, ஐம் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு சார், ஐம் ஆக்டிங் இன் தேவர் ஃபிலிம் மூவி சார், யூ நோ தேவர் சார்னா, தேவர் ஐ நோ அப்படின்னாரு. யூ நோ சுபாஷ் சந்திர போஸ்? எஸ் ஐ நோ சுபாஷ் சந்திர போஸ், ரைட் ஹேண்ட் இஸ் அவர் தேவர் சார் இன் தமிழ்நாடு. ஓ வெரி நைஸ் இஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்னா. ஆமாம், நான் கை கொடுத்தேன். அப்புறம் அவன் கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டு மை டியர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட அறிமுகப்படுத்தினான். நான் சொன்னேன், இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரணும், சென்னைக்கு வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னேன். கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க வரக்கூடிய சூழ்நிலை வந்து எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா வேர்ல்டுலேயே பெரிய பணக்காரர் அம்பானி, அவர்கிட்ட பேச சொல்ல உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அவரை பார்க்குறப்போ பணக்கார மாதிரியே தெரியும். ரொம்ப பழகுன ஒரு ஆள் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சார். எனக்கு பணக்காரன்ற ஒரு திமிரு அவர்கிட்ட எங்கேயுமே கிடையாது. அது ஒரு சிலருக்கு அந்த திமிரு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் பணக்காரன்ற திமிரு இருக்கும். நம்ம ஊர்லேயே இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்களாம் அந்த பணக்கார திமிரை காட்டுவாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் இதுவரை ஒரு 3 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் சார். அவர் நீங்கள் போய் பேசிட்டீங்கனாலும், அவர் போய் இப்படி 1 to 1 பார்த்துட்டிங்கனாலும் ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். பேசிட்டு போயிட்டு வரட்டோமான்னு சொல்லிட்டு தான் போவார். மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப 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 ஹம்பிளாக இருப்பார். அவர் ஹம்பிள்னஸ் தான் இந்த உயரத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கு. இதுவரைக்கும் அவர் கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. யாருக்குமே தெரியாது அவர் கோவப்பட்டது. அதே மாதிரி தான் அவங்க ஃபேமிலிலையும். அவரை பார்க்குறப்போ ஒரு பெரிய பணக்காரன் மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி அனந்து கூட அவன் பெரிய ரிச்சஸ்ட் மேனுடைய பையன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அவர் ஒரு பெட் லவர். அவர் பெட்டு லவ்வர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமேலேயே லவ் வச்சுருப்பாங்க. ஒரு பெட்டு மாரியே லவ் வச்சுருக்கவன் ஒரு ஹியூமன் பீயிங் மேலே லவ் வைக்காமல் இருக்க மாட்டான். அவன் யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துவான் சொல்லுவேன். மற்ற நீங்கள் வியந்து பார்த்த செலிபிரிட்டிஸ்லாம் வேறு யார் யார் சார் பார்த்தீங்க? யாருன்னா பேசுனீங்களா உங்ககிட்டலாம்? அதை சுற்றி இருக்கவங்க எல்லாமே செலிபிரிட்டிஸ் தான். எனக்கு தெரியல யார் யாருன்ட்டு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு காட்டினவன் தான் இது யார் தெரியுமான்னு இன்னொருத்தன் சொல்கிறான். இவன் கிரிக்கெட் பிளேயரு, அவன் டென்னிஸ் பிளேயரு, இவன் WWE பிளேயர்னு ஒவ்வொருத்தன் சொல்கிறானே தவிர அங்கே இருக்கிறவங்க யாருமே தெரியல நமக்கு. ஏன்னா எல்லோரும் வந்தவங்க மொத்த பேர் செலிபிரிட்டிஸ் தான் இருந்ததுனால எனக்கு அந்த நாலேஜ் இல்லை யார் இங்கே இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சவர்களும் இந்தியா லெவலில் இருக்க செலிபிரிட்டிஸ்லாம் தெரியும், நம்மளுக்கு பொலிட்டிஷியன் தெரியும், மற்ற ஆள் தெரியாது. வேர்ல்டு லெவலில் இருக்கவங்கன்னா ஜஸ்டின் பீபர் வந்திருக்காப்புல. ஜஸ்டின் பீபரோட அவர் இவ்வளோ கோடி கொடுத்து ஒரு சாங் பாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா? ஜஸ்டின் பீபர்லாம் பார்த்தேன். ஜஸ்டின் பீபருடைய ஃபேன் தான் நான் ஜஸ்டின் பீபர் பாட்டு நிறைய பாட்டு பாடுவேன் ஃப்ரீயாக இருக்கப்போல்லாம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஜஸ்டின் பீபர் ஃபேன்ஸ் தான். அவனெலாம் கூப்பிட்டு இங்கே பாட வச்சது பெரிய விஷயம் சார். வேறு நீங்கள் இந்த கல்யாணத்துலேயே ரொம்ப வியந்து பார்த்த விஷயம்னா என்னென்ன சார்? சார் இது ஒரு கல்யாணம் மாதிரியே நடக்கல சார். கல்யாணம் நம்போனா நிறைய பேர் தாலி கட்டுவாங்க, மோளம் அடிப்பாங்க, பேண்டு வைப்பாங்க. அந்த விஷயம் எதுவுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உள்ளே போனீங்கன்னா கூட்டம் கூட்டமாக டான்ஸ் ஆடுறாங்க, பல்லே பல்லேன்னு டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் குஜராத் ஸ்டைலில் இருக்குது. எல்லாரையும் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க, வழக்கம் சொல்கிறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க, அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு, கல்யாணம் மாதிரி இல்லை. திருவிழா இது ஒரு திருவிழா தான். ஒரு பெரிய பணக்காரர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்தினா எப்படி நடத்தணும் அப்படிப்பட்ட திருவிழா தான். ஏன்னா
நம்ம அடித்தட்டு மக்கள் தான் வந்து கொண்டாடுவான், விசில் அடிப்பான், டான்ஸ் ஆடுவான், அவனுடைய செலிப்ரேஷனே வேறு மாதிரி இருக்கும். பணக்காரங்க செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதுதான் டான்ஸ் அவங்களுக்கு, இதுக்கு மேலே டான்ஸ் ஆட தெரியாது அவங்களுக்கு. இதுதான் அங்கே எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷனில் எப்படி என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரிசப்ஷன் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. பட் கூட்டம் சரியான கூட்டம். என்னால் ரிசப்ஷனுக்கு போக முடியல. நான் ரிசப்ஷன் போகல. ஏன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த சும்மா சும்மா அங்கே போனால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு போகல. இருந்தாலும் அங்கே தான் உள்ளே தான் இருந்தேன் நான். உள்ளே யார் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் இருந்தேன். டிகே சிவகுமார் டெப்டி சிஎம் அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. பார்த்த உடனே பேர் சொல்லி பேசுவார். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் என்னை பார்த்த உடனே நல்லா பேசுவார், தேவரையானவர். அவர் நிறைய பேர் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்தாங்க. நிறைய உயர் அதிகாரிகள்லாம் பார்த்தேன். நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தேன். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் பார்த்தேன். ஏன்னா பட் என்னை கிராஸ் பண்ணி தான் அவங்க போனோம். நானே அந்த இடத்துல தான் நின்றுட்டு. ஜியோ சென்டர் வந்து அது வந்து ஒரு தனி உலகம் மாதிரி. இப்போ வந்து வடபழனி ஏரியாவே ஃபுல்லாக ஜியோ சென்டர்னு வச்சுக்கலாம். இந்த ஜியோ சென்டரில் ஒரு 5-6 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. மொத்தமே இவங்க ஜியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்கே இருக்குது. இதுக்குள்ளே வந்து இவங்க தனியாக ஒரு தீவு மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே யாருமே உள்ளே வர முடியாது. காமன் பீப்புள் யாரும் உள்ளவே வர முடியாது. நீங்கள் உள்ளே வரணுன்னா அவங்க அமிச்ச காரில் தான் வர முடியும். அந்த ஸ்டிக்கர் ஓட்டின காரில் தான் வர முடியும். அவங்க ஸ்கேனர் இருந்து தான் உள்ளே வர முடியும். இல்லை அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருந்து தான் உள்ளே வர முடியும். இல்லைனா யாராலையுமே உள்ளவே வர முடியாது. அது மாதிரி அந்த இடத்த அவங்க பப்ளிக் இடத்த வந்து அவங்க ப்ரைவேட்டாக பண்ணிட்டாங்க அதை. ஓகே. ஜியோ சென்டர் எப்படி சார் இருந்துச்சு உள்ளே சுற்றி நான் பார்த்தா? ஜியோ சென்டர் நிறைய வாட்டி போயிருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நான் போகிறப்பெல்லாம் ஜியோ சென்டர் உள்ளலாம் போயிருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் டைம் இதான். அந்த ஜியோ சென்டருக்குள்ளே வந்து அவர் இந்த மஹால் பண்ணி இந்த மஹாலில் வந்து திருமணம் வைக்கிறது ஃபஸ்ட்டு மேரேஜ் அனந்துங்க வச்சுருக்காரு. இப்போ வாடகை கூட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் அது உள்ளே போனாவே அந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் முடியாது சார். அது வேறு லெவலில் பண்ணி 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வாடகைன்னா பார்த்துங்க. அப்போ வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக தங்கத்தை இழைச்சா எப்படி இருக்கும் அப்படி இழைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா சார்? அம்பானி வீட்டு கல்யாணம் அட்டன் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் இருப்பேன் அப்படின்லாம் நினச்சி? இல்லை, அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்கும், நம்ம போவோம் அப்படின்னு எனக்கு தெரியாது சார். பட் அந்த பையனுக்கு கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்றப்போ நான் தான் டெக்ஸ்ட் பண்ணேன். அவங்க தங்கச்சியும் எனக்கு தெரியும். இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணேன், நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னொடனே இப்போது அவரே டெக்ஸ்ட் பண்ணார், கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் அனுப்புங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். அதே மாதிரி என்ன ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார், இது மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு. மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே. நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் சுற்றி இருக்கவங்களாம் என்ன சார் கேட்டாங்களா? எப்படி இருந்துச்சு? எல்லாரும் கேட்டிருப்பாங்களே. இல்லை, யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணல. பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க, நீங்கள் போனீங்களா வந்தீங்களான்னு சொல்லிட்டு. அது நான் சார் எனக்கு ஒரு நண்பராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவர் உலகத்தின் உச்சியில் இருந்தால் கூட நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது ஒரு திருமணமாக தான் நான் பார்க்குறேன். இந்த திருமணம் உலகே வியக்கிற வண்ணத்தில் அவர் பண்ணிட்டாரு. அதனால் நான் ஒரு இந்தியனாக அவரை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்தியா வந்து ஏழை நாடு இல்லைடா, இது பணக்கார நாடு. உங்களை எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் வந்து இங்கே உட்காந்துட்டு அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னா இது இந்தியர்கள்லாம் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். செலிபிரிட்டிஸ் வேறு யாருன்னா சந்திச்சிங்களா சார்? கண்டிப்பாக. ஏன்னா ஃபங்க்ஷன் எல்லாமே ஈவினிங் டைம் தான், மார்னிங்லாம் ஃப்ரீ தான். பட் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே அங்கே சும்மா உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வர்ஷா கேக்வாட்னு ஒரு மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், காங்கிரஸில் இருந்தாங்க அவங்க. இப்போ அவங்க எம்பி ஆகிட்டாங்க. வெஸ்ட்டு சென்ட்ரல் மும்பையோடைய எம்பி. அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ண உடனே வர சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வாங்கன்னாங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனவுடனே அவங்க 15வது மாடியில் இருக்காங்க. வீட்டுக்கு போனோடனே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி கொடுத்து, என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி மேரேஜுக்காக வந்தேன். ஆமாம், நான் கூட தான் மேரேஜுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி கேட்டாங்க. ஏன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு அறிமுகம். எனக்கு அவங்க வந்து ஒரு தேவர் சிலை திறந்தாங்க. அப்போ தேவர் சிலை திறக்கிறப்போ அதில் வந்து நான் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த ஏரியாவில் வந்து தேவர் பீப்புள்ஸ் அதிகம். அதை கெஸ்ட்டாக போயிருக்கிறப்ப அதை ஞாபகப்படுத்துனாங்க. நீங்கள் வந்தீங்க போன வாட்டி கெஸ்ட்டாக அப்படின்னு. ஆமாம் மேடம்ல. இப்போ படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னாங்க. அக்டோபரில் வந்து உங்கள் படத்தை பற்றி பேசினாங்க. நீங்கள் படத்துக்கு ஒரு விஷ் கொடுங்க அப்படின்னேன். அவங்களுக்கு தெரியும் அந்த படத்தை பற்றி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், தேவர்லாம் அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அவங்க அப்பாவும் எம்பியாக இருக்கிறதுனால அதுக்காக ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் வீடியோ பேசுன்ட்டு அவங்க பேஜ்லேயும் போட்டிருக்காங்க. அதை அவங்க இந்த படத்தை வாழ்த்தி தேவரையும் சுபாஷ் சந்திர போஸையும் வாழ்த்தி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அவங்கள மீட் பண்ணேன். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க சார் அங்கே. நான் என் போகிற இடம்லாம் வந்து நான் வரேன்னாவே இந்த தேவர் படத்தில் தேசியத்தில் நடிக்கிறதுனால அந்த தேவர் பீப்புள்ஸ் நிறைய பேர் ரிசீவ் பண்ண வந்துடுவாங்க ஏர்போர்ட்டுக்குலாம். ஓகே. நான் வரேன், அவங்க வந்து மாலை போடுறது, அது போடுறது, இது போடுறது, அது ஒரு மாசாக இருக்கும். அவங்க ஏரியாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க என்ன. அங்கே தேவர் சிலை இருக்குது, அங்கே போய் மாலை போடுவேன். இது மாதிரி அங்கே இருக்க மக்களோடைய எனக்கு தொடர்பு அதிகம்.
அதே போக ஏர்போர்ட்டில் வந்து முத்துத்தேவர்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம திருநெல்வேலிக்கார். அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்லேயும் அவர் தான் ஹோட்டல்ஸ் வச்சுருக்காரு. லோடிங் அன்லோடிங் கார்கோ அவர் தான் பண்ணுறாரு. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மும்பைக்கு பிழைக்க போனவர் இன்றைக்கி வந்து இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அவர் முத்துத்தேவருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனால் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை சந்தித்தேன். அவர் நீண்ட நாள் நண்பர். அது போக மும்பையில் அரோரான்னு ஒரு சினிமா தேட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதில் வந்து கணேஷ் யாதவ்னு சொல்லிட்டு அவர் தான் தேட்டருடைய ஓனர். அவர் வந்து மகாராஷ்டிரா காங்கிரஸ் யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட்டு. இப்போ எலெக்ஷன் நின்று தோத்துட்டார் எம்எல்ஏக்கு. அவரை மீட் பண்ணேன். கேப்டன் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, அவர் நம்ம ஊருக்கார் தான், தமிழ்நாட்டுக்காரர். அவர் தேவர். அவர் பிஜேபி எம்எல்ஏ. அவர் தேவராக இருக்கனால அவருடைய எனக்கு தொடர்பு இருக்குது. அவரையும் மீட் பண்ணேன். இன்னும் நிறைய விஐபிஸ்லாம் எனக்கு நிறைய பேர் அங்கே தெரியும். எனக்கு அங்கே இது ஏன்னா அந்த டைம் கேப்பில் மட்டும் போயிட்டு வந்துடுறது பார்த்துட்டு. இந்த அம்பானி வீட்டு கல்யாணம் இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் போயிட்டு வந்ததை வச்சு சொல்லுங்கள் சார். சார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. மற்றவங்க யார் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் இல்லை. என் மனசுக்குள்ளே நான் நினச்சதை அப்படியே உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு இந்தியன் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்தியா வந்து ஏழ்மையான நாடு கிடையாது, பணக்கார நாடுன்னு சொல்லி நிரூபித்து எல்லாத்தையும் இங்கே வர வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு அம்பானி சாருக்கு என்னுடைய ஹேட்ஸ்ஆப் சார். அவரை வந்து இந்தியா மறக்கவே கூடாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணிட்டார். ஹேட்ஸ்ஆப். பட் இந்தியா வந்து ஒரு ஏழ்மையான நாடாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எவ்வளவோ குடிசைகள் இருக்குது, எவ்வளவோ ஸ்லம் ஏரியா இருக்குது. மும்பையை சுற்றி அவ்வளோ ஸ்லம் ஏரியா இருக்குது. பட் ஒரு மனிதன் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறான். ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் கட்டுவோம் சார் இன்கம் டேக்ஸ். வருமான வரி நான் கட்டுறேன், நீங்கள் கட்ட மாட்டீங்க. அது மாதிரி ஒரு 100 பேரில் 10 பேர் தான் கட்டுவாங்க. ஏன்னா அவனுக்கு வருமானம் அதிகமாக தான் கட்ட முடியும் இன்கம் டேக்ஸ். இதனால் அரசாங்கத்துக்கு பிரயோஜனப்படும். அரசாங்கம் இந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அரசாங்கம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது செய்யும். கரண்ட் சப்சிடி கொடுக்கும், வாட்டர் சப்சிடி கொடுக்கும், நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லாமே நல்லது திருப்பி அரசாங்கம் நம்மளுக்கு செஞ்சுட்டே இருக்கும். இன்கம் டேக்ஸ் கட்டவனுக்கே இவ்வளோ சலுகை அரசாங்கம் பண்ணுறது 100ல் 10 பேர் தான். ஆனால் இன்றைக்கி 100ல் 100 பேரும் இன்றைக்கி அம்பானிக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்ருக்கோம். எப்படி கட்டுறோன்னா, எவன் ஃபோன் வச்சுருக்கானோ அவன்லாம் அம்பானிக்கு பணம் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு செகண்டும் ஜியோவுக்கு பணம் போயிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம வீட்டு காசு, ஏழைகளுடைய காசு தான். அவர் ஒரு தொழில் பண்ணுறாரு. அந்த தொழிலில் நியாயமான முறையில் சம்பாரித்து அவர் உயர்ந்திருக்காரு. இந்த பணம் தான். என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவாக இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநிலத்துக்கு 5000 ஏழைகளை தேர்ந்தெடுத்து 5000 பேருக்கு நீங்கள் இலவசமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். இந்தியா ஃபுல்லாக ஒரு 5 லட்சம் பேருக்கு இலவச வீடு கட்டி கொடுத்து ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கிற அன்றைக்கி ஆனந்துக்கு கல்யாணம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டு என்ன வரலாற்றில் பதிஞ்சிருப்பீங்க. வரலாறு சொல்லுவோம். எங்கே போனாலும் அம்பானி 5 லட்சம் வீடு கட்டி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் அம்பானி நகர் இருக்கும், ஆந்திராவில் அம்பானி நகர் இருக்கும், கர்நாடகாவில் அம்பானி நகர் இருக்கும், இந்தியா ஃபுல்லாக அம்பானி நகர் இருக்கும். உங்கள் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க ஏழைங்கள்லாம். இது என்னுடைய கருத்து. அவர் இனிமேல் வாய்ப்புகள் கிடைச்சா இது மாதிரி பண்ணோம். ஆனால் ஆனந்துக்கு வந்து நான் இதை சொல்ல போகிறேன். அண்ணன் கிட்ட நீங்கள் இதை பற்றி நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நிச்சயமாக நான் சொல்லுவேன். நானும் ஒரு 100 வீட்டை கட்டுறேன், அது வந்து திறந்தாவது வைப்பா அப்படின்னு சொல்லி என் சக்திக்கு மிகுந்த மாதிரி நான் கட்டலான்னு இருக்கேன். அது உங்கள் அப்பா பேரே வைக்கிறேன், நீ அவன் திறந்து வைன்னு சொல்லி ஒரு சின்ன காயின் போடலான்ட்டு எனக்கு ஒரு ஆசை. பட் அது வாய்ப்பு இறைவன் கொடுத்தா கண்டிப்பாக நான் செய்வேன் சார். சரி, ஓகே சார். நன்றி சார். உங்களோட போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட பகிர்ந்துட்டு நன்றி சார். என்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து கலாட்டா நேயர்களுக்காக நான் கொடுத்த என்னுடைய மனம் திறந்த பேட்டி. இதில் எந்த தவறுகளும் இருக்காது. இருந்தால் தவறுகள் எல்லாம் மன்னிச்சிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.